அன்பர்களே, இன்று திங்கட்கிழமை சோமவாரம் திருச்சுனை ஸ்ரீ அகத்தீஸ்வரர் திருக்கோயிலுக்கு செல்கிறோம். இந்த திருக்கோவில் மதுரை திருச்சி நெடுஞ்சாலையில் கருங்காலக்குடிக்கு அருகில் அமைந்துள்ள திருச்சுனை கிராமத்தில் அமைந்துள்ளது. பார்வதி திருக்கல்யாணத்தின் போது வடதிசை தாழ்ந்து தென் திசை உயர்ந்தது. பூமி சமநிலை பெற சிவபெருமானால் அனுப்ப பெற்ற அகத்திய முனிவர் தெற்கு நோக்கி வந்தபோது சிவபெரும் பார்வதி திருமண காட்சியை காண விரும்பினர். அகத்தியர் சிவபெருமானை வழிபட நினைத்து அருகில் உள்ள பாறையில் சுனை நீரை தெளித்த போது அந்த பாறை பகுதி நெகிழ்வானது. அந்த பகுதியை சிவலிங்கமாக வடிவமைத்து அகத்தியர் வழிபட்டார். கோவில் உருவானது. இறைவன் அகஸ்தீஸ்வரர் என பெற்றார். கடல் மட்டத்திலிருந்து 226 மீட்டர் உயரத்தில் இந்த கோவில் அமைந்துள்ளது. அகத்திய லிங்கம் அமைக்க பயன்படுத்திய சுனையின் பெயரால் ஊர் திருச்சுனை ஆயிற்று. சிவனும் பார்வதியும் அகத்தியருக்கு திருமண காட்சி தந்தார்கள். இங்கு அகத்தியர் தெற்கு நோக்கி சன்னதி கொண்டுள்ளார். சூரிய பகவான் தனியாகவும் இல்லாமல் நவகிரக மண்டபத்திலும் இல்லாமல் கோவில் நுழைவு வாயில் அருகே உஷையுடன் காட்சி தருகிறார். இந்த அமைப்பு வேறு கோவில்களில் இல்லை. சிவன் சன்னதிக்கு பின்புறம் சுனை தீர்த்தம் உள்ளது. எப்போதும் வற்றாத சுனை இது. சிவபெருமான் அகத்தியருக்கு திருமண காட்சி தந்த தலம் ஆகையினால் இந்த பகுதி மக்கள் தங்கள் இல்ல திருமணங்களை இங்கு நடத்துகிறார். சுவாமி சன்னதிக்கு இடப்புறம் அம்பாள் பாடகவல்லி என்னும் திருப்பெயருடன் தனி சன்னதி கொண்டு கருணை மழை பொழிகிறார். அம்பாள் தெற்கு நோக்கி காட்சி தருகிறார். தேவகோட்டத்தில் சீடர்களுடன் தட்சிணாமூர்த்தி, லிங்கோத்பவர், துர்க்கை ஆகியோர் உள்ளனர். பிரகாரத்தில் சமய குறவர்கள் 4, விநாயகர், வள்ளி தேவி யானையோடு சுப்பிரமணியர், சண்டிகேஸ்வர சன்னதிகள் உள்ளன. கால பைரவர் கையில் பிட்சை பாத்திரத்தோடு உள்ளார். கொடிமரத்திற்கு வெளியில் நவகிரகங்கள் உள்ளன. குன்றின் மீதுள்ள கோவிலை அடைய மிக அகலமான படிக்கட்டுகள் உள்ளன. திருச்சுனையில் 4 படிகள் மட்டுமே இறங்கலாம். அதற்கு கீழே இறங்கக்கூடாது. ஒரு யானையே இறங்கி காணாமல் போய்விட்டதா என்று மக்கள் கூறுகிறார்கள். சுனை முழுதும் வெண்தாமரை கொடிகள் பூத்து நிற்கின்றன. 20/10/23 ஆலயம் மகா கும்பாபிஷேகம் செய்யப்பட்டுள்ளது. கோவிலுள் பாதாள அறையை தோண்டி பார்க்கையில் மூஷிக விநாயகர், சண்டிகேசர், அம்மன், சூலம், விளக்குகள் போன்றவை எடுக்கப்பெற்றுள்ளன. மனக்குழப்பம், மனக்கவலை உடையோர் இங்கு இறைவனை வழிபட அவை நீங்கிடும் என்பது ஐதீகம். சுவாமி அம்பாளுக்கு அபிஷேகம் செய்து புது வஸ்திரம் சாற்றி அர்ச்சித்து வழிபட்டு நேர்த்திக்கடன் செய்கிறார்கள். மகா சிவராத்திரி, திருக்கார்த்திகை, பிரதோஷம் போன்றவை இங்கு சிறப்புமிக்க விழா நாட்கள். மனக்கவலை அகற்றும் திருச்சுனை ஸ்ரீ பாடகவல்லி உடனாய ஸ்ரீ அகஸ்தீஸ்வரரை வழிபட்டு நற்பேறு பெறுவோமாக. ஓம் நம சிவாய.